கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளை காண தேவன் தந்த வாய்ப்புக்காய், அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் தந்த நல்ல தருணத்துக்காய் என் தேவாதி தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆர்கி டிவி மூலம் இந்த செய்தியை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ரூபவதியே ஊழியத்தின் மூலம் வழங்கப்படுகிற இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாய் அமைவதாக. கர்த்தர் தாமே இந்த வேலையை ஆசீர்வதித்து தரும்படி ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்பும். அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோதரிகர், நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. உடைய கிருபை பெரியது, உடைய தயவு பெரியது, உடைய இரக்கம் பெரியதப்பா. உடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாய் மாற்றும். நீர் எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறதுக்காய் நன்றி. பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவை நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்த நாட்கள் என்னன்னா, நம்ம பார்க்கோம், சிலுவை நாட்கள், தபசு நாட்கள். சிலுவையில இயேசு நமக்கா பாடுபட்ட நாட்களை நம்ம தியானிச்சுட்டு சிந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறா? 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அருமையா எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு அது தேவ பலன். சிலுவை அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அது நெருக்கம், பாடுன்னு சொல்லுவாங்க. சிலுவையில இன்னொரு காரியம் நடைபெறுது. சிலுவைனா இப்படி ஒரு கம்பு, இப்படி ஒரு கம்பு. அப்போ பரலோகத்திலிருந்து இறக்கப்பட்ட தேவ சித்தத்தோடு நம்ம சித்தத்தை அர்ப்பணிக்கிறது தான் சிலுவை. அப்ப தேவ சித்தத்துக்கு இயேசு தன்னை அர்ப்பணித்தார். அவரை பின்பற்ற நாமும் ஆண்டவருடைய சித்தம், உன்னதத்திலிருந்து இறங்கின விருப்பத்துக்கும் சித்தத்துக்கும் நம்மை அர்ப்பணிச்சு, இதோ நான் உமக்கு அடிமைன்னு சொல்ற மரியாள் சொன்னது போல அர்ப்பணிப்பது தான் சிலுவை. சிலுவையின் வெற்றி நமக்கு வாழ்க்கையில பெரிய வெற்றி. இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தாருன்னு தானே பார்ப்போம். அவர் பாடுபடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மனுஷனா பிறந்துட்டாரு, பலியா செலுத்தப்படுறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நான் இதை விட்டு நீங்க கூடாது ஆகின் உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது எங்க ஜெபித்தாரு? கெத்செமனே தோட்டத்துல தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்துறான். ஏன்னா அவர் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு பலப்படுத்துறான். அதே தான் இன்னைக்கு நமக்கும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் அப்பா, இறங்குங்கன்னு கேட்டா உதவி செய்வாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம கேட்கிற என்ன கேட்கோங்கிறத முக்கியம். அப்போ பார்க்கணும், கர்த்தர் தேவனே சொல்றாரு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இது மனுஷரால கூடாத காரியம் தான், தேவ சித்தத்தை நிறைவேற்று. அதுக்கு தான் தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துறாரு. சரியா? ஆனா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தேவனால கூடும். அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை, எல்லாம் தேவனால் கூடும். சரியா? 1 கொரிந்தியர் 4:5 சொல்லுது, அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். தேவ சித்தத்தை நிறைவேற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்னா புகழ்ச்சி கிடைக்கும். அப்போ இந்த நாள்ல என்ன செய்ய போறோம்னா, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சித்தம் என்னுள்ளில் பலமாக தோனிக்குதே. இப்படி ஒரு பக்தன் பாடுறான். தேவ சித்தத்தை பத்தியே நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். நம்மளை உலகத்துக்கு அனுப்பும் போதே ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் நம்மளை அனுப்பியிருக்காரு. அதை நம்ம நிறைவேற்றி முடிக்கணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேதத்துல பாடுபட்ட ஜனம், கஷ்டப்பட்ட ஜனம், உபத்திரவப்பட்ட ஜனம், நெருக்கப்பட்ட ஜனங்கள் நிறைய இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு உலகத்துல அந்த சூழ்நிலையில நிறைய மக்கள் இருக்காங்க. நீங்களும் அப்படி இருக்கலாம். உங்களுக்கு தான் இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்தி. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அது எல்லாம் முடிஞ்சு போயிட்டு. நான் இன்னைக்கு தான் அது யூடியூப்லயே ஃபேஸ்புக்லயே ஒரு செய்தியை பார்த்தேன். அது கரெக்ட், நல்லா இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அதை எடுக்கணும் தேடுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த சம்பவம். என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு லேடி அவ தன் உயிரை அர்ப்பணிச்சு ஒரு குழந்தைய பெற்று எடுத்திருக்கா. அது குழந்தைய என்ன குழந்தைன்னு போடல, ஆனா முழுசா பிறந்துட்டான். எப்படி பிறந்துச்சான்? அந்த கரு வயிற்றுல ஒரு 12 வாரமோ 19 வாரமோ இருக்கும்போது அந்த தாய்க்கு மூளை சாவு அடைஞ்சிட்டு மூளை சாவு அடைஞ்ச உடனே ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க. அவங்க டாக்டர்ஸ் வந்து பார்த்தா பல்ஸ் மட்டும், ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை நல்லா இருக்கு. ஆனா அந்த அம்மாவுக்கு வேற எதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. மூளை சாவு அடைஞ்சிட்டுனா ஒன்றும் சொல்ல தெரியாது. ஆனால் ஆஸ்பத்திரியில் வச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட 10 வாரமா 27 வாரமா என்னமோ அதுக்கு வேண்டிய வளர்ச்சியை கொடுத்து அந்த குழந்தைய பெற்று எடுத்துட்டாலாம். எடுத்து அடுத்த நாள் செத்து போயிட்டான். அதுக்கு போட்டிருக்கான், தாயின் அன்பை பாருங்க. இது நான் என்னத்துக்கு சொல்றேன்னா, தாயின் அன்பை விட மேலான அன்பு நம்ம அப்பாவுடைய அன்பு, இயேசுடைய அன்பு, மேலான அன்பு. தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பு. அப்ப பாரு, அந்த பிள்ளைக்காக வேண்டி அவ உயிரை வச்சிருந்து அந்த பிள்ளையை பெத்தெடுத்து அடுத்த நிமிஷம் அவ என்ன செஞ்சிட்டாளாம்?
பிரசவிச்ச உடனே செத்து போயிட்டானாம். அப்போ பாருங்க, கர்த்தர் உலகத்துல எப்படி எப்படி எல்லாமோ அற்புதத்தை செய்யறாரு. அந்த பிள்ளைய விளைய வச்சு, பிள்ளைய நல்ல வளர்ச்சி அடைய வச்சு பெத்தெடுக்க வச்சது யாருடைய கிருபை? ஆண்டவருடைய கிருபை இரக்கம்தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறாரு. இன்னைக்கு நான் வாசித்தேன், இந்த மொபைல தடவும் போது வந்துச்சு. அது ஃபேஸ்புக்லன்னு தடவி பார்த்தேன். திரும்ப எடுத்து எத்தனை வாரம், பேர் என்ன, ஊர் என்னன்னு கணக்கு எழுதிடலான்னு பார்த்தேன். அது கிடைக்கல. அதை தேடும்போது எனக்கு எடுக்க தெரில அது எப்படி எடுக்கணும்னு. அதே மாதிரி நம்ம வேதத்துல யாரை சொல்லியிருக்குன்னா, ஆபிரகாம், சாராள். ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு வயது 90. இவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா எவ்வளோ வேதனையா இருக்கும், வருத்தமா இருக்கும். எத்தனையோ மக்கள் கண்ணீர் வடிக்காங்க, எவ்வளவோ செலவழிக்காங்க. ஆனா குழந்தை கொடுக்கறது கர்த்தர் தான். ஆனா இந்த சாராள், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆனா வீட்டுல எலியேசர்னு ஒரு விசாரணை கர்த்தன் இருக்கான், வேலைக்காரன். ஆண்டவர் சொல்லும் போதே, இவனை நான் எனக்கு பிள்ளையா வச்சுக்கிட்டா இல்லை, உன் கற்ப பிறப்பான குமாரனே உனக்கு சுதந்திரவாளியா பிறப்பான். அப்ப சாராள்கிட்ட போய் சொல்றாரு, நான் உற்பகால திட்டத்துல மறுபடியும் நான் உன்னிடத்துல வருவேன், அப்ப நீ ஒரு குமாரனை அணைச்சிக்கிட்டு இருப்பா, உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டாரு. அவ சிரிக்கா, எனக்கு 90 வயசு, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போயிட்டு இனிமே நான் எப்படி பிள்ளை பிறக்க முடியும், பெத்து எடுக்க முடியும்னு. உடனே கர்த்தர், இல்லை, உன் மகன்தான் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே உனக்கு சந்ததி. இஸ்மவேல் பிறந்துட்டான், ஆனா அது இல்லை. இஸ்மவேல் யார்கிட்ட பிறந்தான்? ஆகார். சாராள் என்ன சொன்னா? கர்த்தர் சொன்ன வார்த்தை, வாக்கு தத்தத்தை நம்புனா விசுவாசிச்சாங்க. ஆனா விசுவாசிக்காம சாராளுடைய அடிமை பெண்ணாக்கிய ஆகார அவன் ஆபிரகாம் கையில கொடுத்துட்டு, இவளால என் சந்ததி, என் குடும்பம் கட்டப்படட்டும், எனக்கு இல்லை, அவளாவதால என் சந்ததி பிறக்கட்டும்னு அவனும் ஆம்பளல்ல. ஆபிரகாம் அடிமை பெண்கிட்ட போய் ஒரு குமாரனை பெத்துட்டா. தான் பெத்த குமாரன் இஸ்மவேல் மேல இவன் பாசம் வச்சிருந்தான். ஆனா அவ பிள்ளை பெத்தோன்னு இந்த சாராளை அற்பமா நினைக்கிறா. உடனே அற்பமா நினைச்சோன்னு இவ விரட்டி விடுறா. யார? ஆகார. இவன் மகன் என் மகன் கூட என்ன இருக்கிறது கிடையாது, சுதந்திரவாளியா இருக்க முடியாது அப்படின்னு அடிச்சு பத்தி விடுறா. அவ காட்டுக்கு போறா, அழுவுறா. ஆகார் அங்க போய் பையனை ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்தா ஏற்றி விட்டுட்டான் ஆபிரகாம் தோல்ல வச்சு. அங்க வனாந்தரத்துல பிள்ளை சாகுறதை, துருத்தி தண்ணி எவ்வளவு நேரம், வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன்னு தண்ணி கல்யாணம்னு அழுகுது பிள்ளை, தண்ணின்னு. 12-13 வயசு பையன். இவன் உடனே என்ன சொல்றா? ஆண்டவரை பார்த்து அழுகுறா. பிள்ளை சாகிறத என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு ஜூர செடிக்கு கீழே விட்டுட்டு அங்கே தூரத்தில் போய் உட்காந்து அழுகுறா. கர்த்தர் ஒரு ஊற்றை திறக்காரு. யாருக்கு? ஆகார் கண்களுக்கு. அந்த ஊற்றுல இருந்து தண்ணியை கொடுத்து அவன் பிழைக்கான். வனாந்தரத்தில் வில் வித்தையில் வல்லவனா இருக்கான், வேட்டையில் வல்லவனா இருக்கான். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றார்? இவனே நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், இப்போ அநேக பிரபுக்கள் இவனிலிருந்து தோன்றுவார்கள்னு. உண்மையில கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய செயல்களும் மகத்துவமானவைகள். சரியா? அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சாராளுக்கு 90 வயசுல ஒரு பையன் பிறக்கான், ஈசாக்கு. ஈசாக்குன்னா நகைப்பு அல்லது புன்சிரிப்புன்னு அர்த்தம். அப்போ என்ன, ஏன் நகைப்புன்னு பேர் வைக்கா? இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு நகைப்புக்கு இடமா என்ன செஞ்சிருக்காரு? பிள்ளை தந்திருக்காரு. காலகாலத்துல தந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு அப்படின்னு பேர் வச்சுதான் அவளை வளர்க்கா. சரி, அந்த ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு பிறந்தாங்க. அந்த ஏசா யாக்கோபுக்கு 12 கோத்திர பிதாக்கள் பிறந்தாங்க. வேத வசனம் 104 சங்கீதம் 107 சங்கீதம் 41 வசனம், வம்சத்தை மந்தையை போல் ஆக்குகிற தேவன் நம்முடைய தேவன். பாருங்க, ஒன்றும் இல்லாத ஒரு வயசான தம்பதியருக்கு குழந்தைய கொடுத்து வம்சம் எப்படி பெறுது? மந்தை. ஒரு மந்தை பெருகணும்னா என்ன பிள்ளை பிறக்கணும் தெரியுமா? பொம்பளை பிள்ளை. பொட்டை கண்ணுக்குட்டி போட்டாதான் நிறைய திரும்ப திரும்ப மந்தை பெருகும். பொட்டாடு குட்டி பொட்டைக்குட்டி போட்டாதான் ஒரு பொட்டைக்குட்டி 6 மாசத்துல திரும்ப 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 குட்டி போடுமா? வம்சம் மந்தையை போல பெருகும். பாருங்க, வம்சம் மந்தையை போல பெருகிறதுக்கு கர்த்தர் என்ன குட்டியை கொடுக்காரு? பொட்டைக்குட்டி. ஆனா இங்க பாருங்க, ஈசாக்குக்கு மூலம் ஏசா யாக்கோபு 12 கோத்திர பிதாக்கள், வம்சம் பெருகுது. சரியா? அவருக்கு எதை கொண்டு செய்ய முடியும்? அவருக்கு லேசான காரியம். ஏதோ ஒன்று தப்பி தவறி நடந்திருக்கலாம்னு எண்ணக்கூடாது. சரீரம் செத்தது என்று எண்ணத்தகு ஒருவனாலே, ஆபிரகாமா இருக்கட்டும், சாராளா இருக்கட்டும், அவங்க சரீரம் செத்து போயிட்டு இனிமே பிள்ளை பெறுவோன்னு நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது திரளான ஜனங்களை கொடுத்த தேவன் இன்னைக்கும் நமக்கும் செய்ய வல்லவர். இன்னைக்கும் செய்ய வல்லவர். அவருக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண, அப்பத்தை உண்டு பண்ண, எதையும் உண்டு பண்ண, உலகத்தை வார்த்தையினால் சிருஷ்டித்தவருக்கு இது லேசான காரியம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தெய்வமா கொண்டிருக்கிற நாம பாக்கியம் உள்ள ஜனங்கள். அதனால மனம் சோர்ந்துராதங்க. உங்க கண்ணீரை தொடைங்க.
என் கவலை, என் கஷ்டம், என் கண்ணீர், என் வேதனை யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். தயவு செய்து தொடைங்க. உங்க கண்ணீரை தொடச்சிருங்க. உங்களை கர்த்தர் களிப்பான ஒரு சிரிப்பான ஒரு ஜனமா மாற்றுவார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே பெத்லகேமிலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லகேம் தேசத்துல ஒரு பஞ்சம். அதுல ஒரு பிரபுவா செல்வ சீமானா இருக்கான். யாரு? எலிமலேக். அவன் மனைவி பேரு நகோமி. அவளுக்கு 2 பையன். என்ன 2 ஆண் பிள்ளைகள், மக்லோன் கிலியோன் 2 ஆண் பிள்ளைகள். இங்க பஞ்சமா இருக்க, சரி நம்ம மோவாப் தேசத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு குடும்பமா 4 பேர் கிளம்பி மோவாப்புக்கு போயிட்டாங்க. மோவாப்புக்கு போனா இவங்க பெரிய செல்வ சீமான் தான். அங்கேயும் போய் மோவாபுல குடியிருக்காங்க. அப்படி கொஞ்ச நாள் குடியிருந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, நகோமி உடைய கணவன் யாரு? எலிமலேக்கு மரிச்சு போயிடுறான். அப்ப நகோமிக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கு. ஆனா இவங்க செல்வந்த உள்ள பிரபுக்கள் கூட்டம் தான். ஆனாலும் இருக்கிற பணத்தை வச்சு சாப்பிடுறாங்க. நகோமியும் 2 மக்களும், மக்லூன் கிளியோன். அப்புறம் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க உள்ள ராஜாவுடைய குமாரத்திகளை இவங்க கல்யாணம் பண்றாங்க தான் பிள்ளைகளுக்கு. யார் பிள்ளைகளுக்கு? இந்த நகோமியுடைய மகன்களுக்கு 2 பேருக்கு 2 பொண்ணு கிடைக்கும். ஒன்று ஒர்பாள், இன்னொன்று ரூத். 2 பேருக்கு 2 பொண்ணு கட்டி 10 வருஷம் வாழ்றாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த மக்லோனும் கிளியோனும் செந்துடுறான், பிள்ளை இல்லை. இதை பாருங்க, கொடுமையிலும் கொடுமை. அப்போ பாரு, பிள்ளைகள் வாழ்ந்துச்சுன்னா தாத்தா பெரிய ஆட்களுக்கு பேரப்பேத்தியை பார்த்து சந்தோஷம் இருக்கும். இப்போ மகன் புருஷன் இறந்தான், சரி போச்சு. இப்போ பிள்ளைகள் 2 இறந்து போயிடுச்சு. எப்படி இருக்கும்? தனி மரமா ஆயிட்டா. யாரு? நகோமி. 2 மருமக தான், ஒர்பாளும் ருத்தும். என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, ஆனா பெத்லகேமில் உள்ள தேவன் இயேசுவை கர்த்தராகிய தெய்வமா கொண்டிருக்கா. யாரு? இந்த நகோமி. ஆனா இந்த மருமக்கள்லாம் மோவாப் தேசத்து தெய்வங்களை வணங்குறவங்க தான். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நகோமி சொல்றா, ஏம்மா என்னால ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க இனி உங்க தகப்பன் வீட்டுக்கு போயிருங்க. அங்க போய் நல்ல வாழ்க்கை, வேற ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா நீங்க சந்தோஷமா வாழுங்க. என்ன நம்பி வந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்கா. இந்த சமயத்துல பார்த்து பெத்லகேம்ல நல்ல செழிப்பாயிற்று. நம்முடைய தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கறாரு. அதனால மக்கள் செல்வ செழிப்பா வாழ்றாங்கிறத இந்த மோவாப் தேசத்துல நகோமி கேள்விப்படுறான். நகோமி கேள்விப்பட்டோடனே, சரி நம்ம தேசத்துக்கே நம்ம போயிரும். அங்க வந்தா புருஷனும் இறந்துட்டோம், நம்ம 2 பிள்ளையும் இழந்துட்டோம், இனிமே நம்ம தனித்தவளா ஆயிட்டோம், இனிமே நம்ம இங்க இருந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லி எழுந்து புறப்படுறா. எங்க புறப்படுறா? பெத்லகேமுக்கு போலான்ட்டு. பெத்லகேம் இயேசு பிறந்த இடம். சரியா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெத்லகேம்ல வச்சிருக்கிறாரா, தன் ஜனத்தோட போயிடுவோம் அப்படின்னு கிளம்புறா. கிளம்பும் போதுதான் இவ மருமக்களை கூப்பிட்டு முத்தமிட்டு, ஏமா நல்லா இருப்பிய, உங்க தேசத்துக்கு போங்க, உங்க ஜாதி ஜனத்தோட சேர்ந்துக்கிடுங்க, நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவ்வளோ இல்லை, நீங்க வர்ற இடத்துக்கு நாங்களும் வரோம் அப்படின்னு. அதுல ஓர்பாள் முத்தமிட்டு மாமியை விட்டுட்டு அழுதுதான், சந்தோஷமா தான் வச்சிருக்காங்க. அழுதுட்டு போயிட்டா. எங்க போயிட்டா? ராஜா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போயிட்டா. ரூத் என்ன சொன்னான்னா, நான் போகமாட்டேன், உங்களை விட்டுட்டு நான் போகமாட்டேன். ஏன்னா உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். அதனால நீ மரணமே அன்றி உன்னையும் என்னையும் வேற எதுவும் பிரிக்க முடியாது. அதை குறித்து நீங்க என்கிட்ட பேச வேண்டாம், நான் கேட்க மாட்டேன். நான் நீங்க தங்குற இடத்துல நான் தங்குறேன், நீங்க இருக்கிற இடத்துல நான் சாப்பிட்றேன், நீங்க படுக்கிற இடத்துல நான் படுப்பேன், நான் போக மாட்டேன். எங்க ஊருக்கு போக சொல்லி என்ன நீங்க என்ன செய்யாதீங்க, வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இவ பேசுற உறுதியான நம்பிக்கையை பார்த்துட்டு விட்டுட்டா. சரி அப்படின்னு. உடனே இவ எங்க வாரா? நகோமி கூடயே வாரா. எங்க இருந்து எங்க வாரா? மோவாப் தேசத்துல இருந்து பெத்லகேமுக்கு வாரா. பெத்லகேமுக்கு வந்த உடனே அங்க உள்ள ஜனங்கள்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு, நம்ம வெளியூர் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அங்க உள்ள போனா சொல்லுவாங்கல்ல, நம்ம போனாலும் அப்படிதான், என்ன இப்படி இவ்வளவு நாள் அங்க இருந்துட்டு இப்போ எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, சுகம் எப்படி இருக்கு, மெலிஞ்சிட்டிய அப்படின்னு. அதே மாதிரி நகோமியை பார்த்து கேட்காங்க, என்ன நகோமி, ஐயையோ இப்படி வந்திருக்கிய அப்படின்னு. உடனே என்ன அவ சொல்றா, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை எனக்கு கட்டளையிட்டுட்டாரு. அவ கூட கத்தரை நொந்து பேசுறா. ஆனா ரூத் அப்படி பேசல. உடனே என்ன சொன்னாருன்னா, நீங்க என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறாள்னு சொல்லுங்க, சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை எனக்கு கட்டளையிட்டா. கஷ்டமா தான் இருக்கு, புருஷனே இறந்து பிள்ளையே இறந்து தனித்தவளா வந்தா என்ன சொல்லுவாங்க? அதுதான் உலகத்துல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, தனி மரம் தோப்பாகாது. அப்போ நிறைய மரங்கள் இருந்தாதான் அது தோப்பு. தென்னை மரமா இருந்தா தென்னந்தோப்பு, மாமரமா இருந்தா மாந்தோப்பு, புளிய மரமா இருந்தா புளியந்தோப்பு. அப்ப இது என்ன செய்ய, நான் தனி மரமா அப்படின்னு சொல்றான். ஆனா தனி மரத்தை தோப்பாக்க மனுஷன்
மனுஷனால கூடாது, தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லி முடிச்சுட்டான். ஆனா கர்த்தராகிய தேவன் தனிமரத்தை தோப்பாக்குறாரு. தோப்பாக்க முடியும் அவரால. அதுதான் தேவன். அதுதான் தேவனின் வல்லமை, மகத்துவம். சரியா? உடனே என்ன செஞ்சுட்டா, அங்க நகோமி மருமகளாகிய ரூத்தோட வந்துட்டா. உடனே ரூத்தோட வந்தோடனே ஊர்ல உள்ளவங்க பேசுவாங்கல்ல, மோகாப் தேசத்து பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா, அவ மருமகளாம், மக்களோனுடைய மனைவியாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கணவன் இறந்த துஷ்டியை கேட்பாங்க. தெரியல, உன் பிள்ளைகளும் இறந்து போச்ச, உன் கணவனும் இறந்துட்டானே அப்படின்னு. உடனே ஏறக்குறைய 10 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, ஆனா குழந்தை இல்லை. எவ்வளவு வேதனை தெரியுமா? அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க படுற கஷ்டம், அவங்களுக்கும் படுற வேதனையும் அந்த ஜனத்துக்கு மட்டும்தான் தெரியும். உடனே இவ என்ன சொல்றா, மருமகளும் மாமியாரும் அன்பா இருக்காங்க, ஆறுதலா, ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலா இருக்காங்க. அவதான் சொல்லிட்டாள, மரணம் தான் உன்னையும் என்னையும் பிரிக்கணும், நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். ஆனா அவ தன்னை அர்ப்பணிச்சா. இந்த ரூத்துங்கிறவ என்ன செஞ்சா, கஷ்டத்துக்கு அர்ப்பணிச்சிருந்தா, பாடுக்கு அர்ப்பணிச்சிருந்தா. இந்த நகோமி கூட நான் சொன்னேன், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்னு சொன்னான். ஆனா இவ தன்னுடைய வாழ்க்கையில வந்த துன்பங்கள் கஷ்டத்துக்கு ஒண்ணுக்கும் கர்த்தரையும் நோகலை, மாமியாரையும் நோகலை, புருஷனையும் நோகலை, வருத்தப்பட்டு பேசல. அப்போ கர்த்தர் தந்த வழியில முறுமுறுக்காம தன்னை அர்ப்பணிச்சவள் யாருன்னா அந்த ரூத். உடனே என்ன பண்ணிட்டா தெரியுமா, அங்க பெத்லகேம்ல வந்தாச்சு, தங்கியாச்சு, இருந்தாச்சு. உடனே பெத்லகேம்ல இருக்க போவாஸ்ன்னு சொல்ற ஒரு பெரிய நிலக்கிழார், ஒரு பெரிய லேண்ட்லார்ட், சொத்துக்காரன். அங்க அப்போ கோதுமை அறுவடை நடக்கிற நாள். உடனே கோதுமை அறுப்பு நாட்கள்ல இந்த நகோமி சொல்றா, நீ யார் வயல்லையாவது போய் கொஞ்சம் கோதுமை கதிர் சிந்தி அறுக்கும்போது சிந்துருவாங்கல்ல, அதை பொறுக்கிட்டு வந்தா அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிடலாம். இவ சரி, நான் போய் கதிர் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என் ராஜா வீட்டு குமாரத்தி தான் அவா, ஆனா எந்த வேலையும் செய்யறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சு அறுக்கிறவங்க பின்னால. இப்பவுமே சில கிராமங்கள் எல்லாம், இந்த சிட்டி சைடு தெரியாது, கிராமத்துல வயல்ல அறுக்கும்போது போவாங்க, பெட்டியை தலையில வச்சுட்டு போவாங்க. சிந்தனை கதிரை பொறைக்கு பெட்டியில வச்சு நிறைச்சிட்டு வந்தா 4 பிடி நெல் 5 பிடி நெல்லுன்னு இருக்கும். அதை கசக்கி வைக்கல, ஆட்டுக்கு மாட்டுக்கு வச்சுட்டு அந்த நெல்லை காய போட்டு அப்படியே 5 பிடியா சேர்ப்பாங்க. 5 பிடி 6 பிடி 7 படி ஒரு நாளைக்கு கிடைக்கிறத சேர்த்து 1 கோட்டை நெல் 2 கோட்டை நெல் அதை வச்சு அவிச்சு குத்தி சாப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் இவங்களும். அப்போ அந்த கேட்கான், நான் அந்த பணக்கார நிலத்துக்கு சொந்தக்கார, இது யாரு எவரு எப்படி. ஒன்று இது நகோமி மருமகா. ஒன்று அவன் சொல்றான், நீ வேற எந்த வயலுக்கும் போகாத, நம்ம வயல்லையே நிறைய அறுப்பு இருக்கும்ல, இதுலயே நீ பிறக்கிட்டு போகும்போது நீ உன் மாமியாருக்கு செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், உன் உத்தம குணம், உன் நல்ல குணத்தை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு அந்த போவாஸ் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. நீ யாரு செட்டைக்கு கீழே வந்திருக்கா? இஸ்ரவேலுடைய தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றான் போவாஸ். உடனே அவ தேவனை விசுவாசிக்கா, தேவனை நம்புறா, தேவன் நடத்துற வழிக்கு முறுமுறுக்காம தன்னை ஒப்படைக்கா. தேவன் நடத்துற வழிகளுக்கு தன்னை என்ன செய்யறாருன்னா முறுமுறுக்காம ஒப்படைச்சதுனால என்ன செஞ்சாரு, கர்த்தர் அவளை அளவில்லாமல் ஆசீர்வதிச்சாரு. எப்படி ஆசீர்வதிச்சாரு? அளவில்லாமல் ஆசீர்வதிச்சார். ஒரு வாழ்வும் வசதியும் இல்லாத நகோமியை விடாது பற்றி கொண்டுட்டு என்ன செஞ்சா, அவள் ரூத் சொல்றா, நான் நம்புற நம்பிக்கை என்ன இருக்கு தேவன் மேல, ஓன் தேவன் தான் என் தேவன். நான் இனி அந்நிய மோவாப் ஜனங்கள் அந்நிய தேவனை வழிபட்ட ஜனங்கள், அந்நிய தேவனை வணங்கினவங்க. ஆனா அவ சொல்றா, வேண்டாம், நான் அந்நிய தேவனை வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்ன தைரியமா சொல்றான்னா, நீ வணங்குற தேவனை தான் நான் ஜீவனுள்ள தேவன் கண்டுகிட்டேன், அதனால உன் தேவனை தான் நான் வணங்கணும். மரணம் தான் என்ன பிரிக்கணும், நான் உண்மை விட்டுட்டு விலகி போக மாட்டேன். அதான் சொல்றா, சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, இயேசு நான் என்றும் நம்பும் கண்மலை, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே, அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. பாருங்க, அவ கிறிஸ்துவில
ஒரு உறுதியான அசையாத நல்ல நம்பிக்கை வச்சிருந்தா அவ வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இயேசு கிறிஸ்துவ நம்புறேனா? எனக்காய் சிலுவையில பாடுபட்ட இயேசுவை நான் நம்புறேனா? அவர் சாத்தான தலையை நசுக்கிட்டு வெற்றி சிறந்தாரு. என் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் அவர் ஜெயத்தை தருவாரு, வெற்றியை தருவாரு. முறுமுறுக்காம அவர் வழியில நான் நடக்கணும், என்னையும் அவர் வழியில ஒப்பு கொடுக்கணும். இந்த கிறிஸ்துவின் சந்ததிய இந்த உபாகமோ 23 அதிகாரம் 3 வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அம்மோனியனும் மோவாபியரும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அப்ப எதனால அப்படின்னா, அம்மோனியர்கள் மோவாபியர் ஒரு அருவருப்பான சந்ததி. மோவாபியரும் அப்படிதான், அம்மோனியரும் அப்படிதான். அவங்க என்றைக்கும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆனா இந்த சபைக்கு நீக்கப்பட்ட விலக்கப்பட்ட சபையில மத்தேயு 1 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வம்ச அட்டவணையில ராகாபு, ரூத்து, உரியாவின் மனைவி, இப்படி 5 பெண்கள் வராங்களா. அதுல இந்த இவ வாரா, ரூத் வாரா. ரூத் எப்படி வாரான்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சந்ததியை பெற்றெடுத்த ரூத்து போவாஸ் ரூத்திடம் ஓபேதை பெற்றாள், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த தாவீதின் சந்ததியில தான் கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீ கழிக்கப்பட்டிருந்திருக்கலாம், தள்ளி வைக்கப்பட்டிருந்திருக்கலாம், ஆனா உன்னை சேர்த்து கொள்ற ஒரு தேவன் இருக்கிறாரு. அதுதான் அதுல இருக்க விசேஷம். நம்ம எல்லாராலும் எனக்கு எங்க மதிப்பு இருக்கு, நான் எங்க போய் வாழ, எனக்கு வாழ்க்கையே இல்லை. பாருங்க, ஒரு வாழ்க்கையே இல்லாத ரூத்து தான். ஆனா கிறிஸ்து அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த சந்ததி ஆசீர்வதித்து, ஒதுக்கப்பட்ட சந்ததி, கழிச்சு புறம்பாக்கப்பட்ட சந்ததி தான் அம்மோனியர் மோவாபியர். இந்த அம்மோனியர் மோவாபியரும் யாருன்னா, லோத்துடைய மகள்கள் தன் தகப்பனுக்கு பெற்றெடுத்த ஒருத்தி பெற்றெடுத்த குழந்தைக்கு மோவாப், 2வது காரியம் அம்மோன் மோவாப். இந்த அம்மோனியர் மோவாபியரும் ஒரு அருவருப்பான சந்ததின்னு சொல்லி விளக்கப்பட்ட ஜனத்தையே கர்த்தர் யாரையும் விளக்குறவர் இல்லை. எப்பேற்பட்ட ஜாதினாலும் அவரு புறம்பே தள்ளுவதே இல்லை. அதான் சொல்லியிருக்காரு, நான் யாரா இருந்தாலும் புறம்பே தள்ளுவதே இல்லைன்னு சொல்லி உங்களை சேர்த்து கொண்டார். அப்ப இன்னைக்கு நீ எந்த சூழ்நிலையில, எனக்கு தெரியாது, நீங்க எந்த வேதனையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். பார்த்தீங்களா இந்த ரூத்துடைய வேதனைகள். எந்த நன்மையும் பெறாட்டாலும் இல்லாட்டாலும் நான் அந்த தேவனை நம்புவேன், நான் ஜீவிப்பேன், நான் அவரை பற்றி கொள்வேன்னு சொல்லி வந்ததுனால அவ வெக்கப்பட்டு போனாளா? இல்லை. அவ எல்லாரும் போற்றத்தக்க விதமா கர்த்தர் அவளை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சு வம்ச அட்டவணையில, கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில இடம் பெற வைத்தார். சரியா? அடுத்ததான் ரூத் 1 அதிகாரம் 5 வசனம். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். சரியா? அப்போ என்றைக்கும் அவங்க விளக்கப்பட்ட ஜனமா இருந்தவங்கள ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்க அப்படி இல்லை, நம்ம இந்த விளக்கப்பட்ட ஜனமே இல்லை. ஆண்டவர் கர்த்தர் நம்மளை, நீங்க அவரை நோக்கி பாருங்க பிழைப்பீங்க, நீங்க அவரை நோக்கி பார் அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். அதனால கர்த்தரிடத்துல நீங்க என்ன பாடுகளை சகித்தோமானா, அவருக்காக பாடுகளை சகித்தோமானால் நாம் அவரோட கூட ஆளுகை செய்வோம். அதனால ஆளுகைக்கு தகுதியான மக்களா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டபடினாலே கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம், சிலுவை சுமப்போம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா, உன் சிலுவை எடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, அவரோட போய் ஆளுகை செய்யறதுக்கு. அதனால நம்ம சிலுவைன்னா என்னன்னு சொன்னா, பாடு ஒரு பக்கம் உண்டு, 2வது தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும் சின்னம் சிலுவை. அப்ப ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி உம்முடைய ராஜ்யத்திலே ஆளுகை பெற எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தையும் பெரிய அற்புதத்தையும் செய்வார். புரியுதா? கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்ல தேவர். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த ரூத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா நமக்கும் கிடைக்கும். நீங்க அவர் சிலுவை நிழல்ல, சிலுவை நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திழை பாரிடுவே, சிலுவை நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திழை பாரிடுவே, சிலுவையின் அன்பின் நிழலில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுத மனதில். சிலுவைக்கு கீழே நம்ம வந்துட்டோம்னா நமக்கு சீர் பெறுவோம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய சிலுவைகள், உம்முடைய சித்தத்தை, உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காய் நன்றி. உம்மோடு கூட ஆளுகை செய்கிற ஜனங்களா எங்களை மாற்றிவிடும். நாங்களும் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதி. சிலுவை கர்த்தாவே, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம்,
ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கும் அது தேவ பலன். ஆமேன். வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.